வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியல்லாம் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஜெயிலில் இருந்து கூடிய சீக்கிரமே கௌதம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியா எப்படியாச்சும் கௌதமை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு மிகப்பெரிய ஆபத்து இப்போ ஜெயிலில் எஸ்எஸ்கே அனுப்பின ஆளில் இருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கௌதமை கொல்ல நினைக்கிறான். இருந்தாலும் கௌதம் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு கண்டிப்பாக அந்த ஜெயிலேருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணி கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிடுவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். இருந்தாலும் ஜெயிலில் இப்படி ஒரு ஆபத்து கௌதமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இலக்கியா கோர்ட்டில் கேஸ் கொடுத்து இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தாஷாயினி தான் பிளான் போட்டு, அதாவது உள்ள ஜெயிலில் அவங்க ஆளுங்களை அனுப்பி இப்போ கௌதமை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்து பயங்கரமாக இதில் இலக்கியா கௌதமை சேஃபான ஒரு விஷயத்தில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அடுத்து அதான் நடக்க போகுது. இருந்தாலும் கௌதமுக்கு ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கியா போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாமிக்கிட்டையும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி கண்டிப்பாக அவனை மட்டும் கண்டுபிடிச்சா இந்த கேஸில் கௌதமை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவனை ஆல்ரெடி ரேவதி அம்மா பார்த்து ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் அந்த தடவை மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த தடவை அதாவது இலக்கியா தான் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதாவது கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு இலக்கியா போயிட்டாலே கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் காப்பாற்றி கார்த்திகை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை கடத்தி வச்சுனது அதாவது எஸ்எஸ்கே தாஷாயினி தான் அப்படின்னு நல்லாவே இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் நாகுவை வச்சு கண்டிப்பாக இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தாஷாயினி தான் அப்படின்னு உண்மையை அவன் கோர்ட்டில் சொல்லிடுவான். இருந்தாலும் நாகு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுவான்னா, கண்டிப்பாக எஸ்எஸ்கே தாஷாயினியை மாட்டி விடாமல் இதுக்கு நான் தான் காரணம், ஏற்கனவே எனக்கு இலக்கியா கௌதமம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாஷாயினியை மாட்டி விடாமல் இவனே மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதிலேருந்து எஸ்எஸ்கே தாஷாயினி தப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை வெளியில் கொண்டு வந்துட்டால் எப்படியாச்சும் கண்டிப்பாக கௌதமை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இலக்கியா அடுத்து அதை தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் ஜெயிக்கவும் போகிறாங்க. கௌதமை கூடிய சீக்கிரமே ஜெயிலிருந்து வெளியில் எடுக்க போகிறாங்க. இது ரொம்ப நாளாகவே எப்போன்னு சொல்லிட்டு கௌதமும் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கார். அதே மாதிரி கார்த்திகையும் ரொம்ப நாளாக இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே கட்டாமல் ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த கதையை முடிச்சுட்டு அடுத்து பாசிட்டிவான விஷயம் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.